அடுத்ததாக பக்கம் 96 மாஷா அல்லாஹ் 100 வரை அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜுஸூம் நிறைவு பெற போகிறது. 100வது பக்கத்தை நாம் அடைய போகிறோம். செஞ்சுரி மாஷா அல்லாஹ். பாருங்க, இந்த 96வது பக்கத்தினுடைய ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நேர்வழி தெளிவான பிறகும் யார் யுஷாக்கிகர் ரசூல், யார் இந்த தூதுவருக்கு மாறுபடுவாரோ வேறுபடுவாரோ, வேறுபட்டு இஸ்லாமியர்களுடைய வழியை விட்டு அவர் தனித்து செயல்படுகிறாரோ, எத்தபிய கைர சபீலில் முஃமினீன், முஃமின்கள் எல்லாம் ஒரு பாதையில் செல்ல அது ஒரு வழிகேடாகவும் அவர்களை முட்டாள்களாக ஆக்கி தனித்து செயல்படுவாரோ, இதை புறக்கணிப்பாரோ, அவர் நரகத்திற்கு, அவருடைய வழி அது சென்று சேரக்கூடிய டெஸ்டினேஷன் இறுதி என்பது நரகமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 116வது வசனத்தில், இந்த 96ல் 116வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை தவிர மற்ற அனைத்தையும் மன்னிப்பேன் எனக்கூடிய செய்தியை திரும்பவும் இடம்பெற செய்கிறான். இது சூரா நிசால 2 தடவை இடம்பெறுது. இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். ஷிர்க் என்பது நிச்சயமாக அது மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாகும். அது அல்லாத பாவங்களை அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்போ ஷிர்க் செய்தவங்க ஷிர்க்கிலிருந்து வெளியேறி தௌபா செய்து திருந்தினால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். இல்லாமல் அப்படியே மரணம் அடைந்தால் அவர்கள் மன்னிக்கப்படவே மாட்டார்கள். ஆனால் மற்ற பாவங்கள் பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அதுக்கு தௌபா செய்ய வேண்டும் என்பது நிபந்தனை தான். ஆனால் தௌபா செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான். ஆனால் ஷிர்க் செய்து திருந்தாமல் தௌபா செய்யாமல் மரணித்தவர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் தஆலா அதை எழுதி கொடுத்துட்டான். இதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படி ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் யாரை வணங்குகிறார்கள்? ஷைத்தானை தான் வணங்குகிறார்கள். அது கல்லோ மண்ணோ மனிதனாக இருக்கலாம். ஆனால் அது அசலில் அவர்கள் ஷைத்தானை தான் வணங்குகிறார்கள், ஷைத்தானை தான் அழைக்கிறார்கள். அந்த ஷைத்தான் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு ஆசை மூட்டுகிறார்கள், அவர்களுக்கு தவறான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், அவர்களை தவறான செயலின் பக்கம் அவர்களை ஈடுபடுத்துகிறார்கள். மிகப்பெரிய ஃபகத ஹசிர ஹுஸ்ரா முபீனா, இப்படி ஷைத்தானை நண்பனாகவும் கடவுளாகவும் எடுத்துக்கொண்டவர்கள் பெரிய நஷ்டத்தை அடைய போகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஷைத்தான் செய்கிறது ரெண்டே தான், யஹீதுஹும் வ யுமன்னிஹிம். ஷைத்தான் உங்களுக்கு ஆசை காட்டுறான், உங்களுக்கு தவறான வாக்குறுதி கொடுக்குறான். அவனை பின்பற்றினா நீங்கள் வெற்றி அடையலான்னு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறான். அல்லது உலகத்தை அனுபவிக்கணும் உலக ஆசையை உங்களுக்கு ஊட்டி கொண்டே இருக்கிறான். ஒமா யஹீதுஹும் ஷைத்தான் இல்லா குரூரா. ஆனால் ஷைத்தான் ஆசை காட்டக்கூடிய ஆசைகள், ஷைத்தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அது பொய்யானது, அது ஏமாற்றமானது. ஷைத்தானை பின்பற்றியவர்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் அடைகிறார்கள். நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க, வியாக்கானங்கள் கொடுத்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 97வது பக்கம், அடுத்த பக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் பொதுவான ஒரு சில விதிகளை சொல்கிறான். யாராக இருப்பினும் மையமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, பாவம் செய்தவர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அதற்கான கூலியை, அதான் உப்பு சாப்பிட்டவர்கள் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, பாவம் செய்தவர்கள் அதற்கான தண்டனை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருந்திட்டால் முடிஞ்சது, அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். திருந்தாமல் பாவம் செய்தவர்கள் பாவத்துக்கான தண்டனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் வேதக்காரர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, யார் நல்லமல்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு, ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் வஹுவ முஃமினுன், அவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நல்ல அடியாராக இருந்தால், நல்ல அமல் செய்தால் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அல்லாஹ்விடத்தில் பெரும் வெகுமதி அவர்கள் அடைவார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒரு சில நல்ல முன் உதாரணத்தை காட்டுறான். அதாவது தன்னை இஸ்லாத்திற்குள் ஈடுபடுத்தி தன்னை ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவரை விட மிக அழகானவர் யார், மிக சிறந்த செய்யக்கூடியவர் யார்? ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள்? வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் தனது நண்பனாக ஆக்கி கொண்டான் என்று நாம் குர்ஆனில் இருப்பதாக கேள்விப்பட்டிருப்போமே. அது இந்த 97வது பக்கத்தில் தான் இடம்பெறுகிறது. 125வது வசனம். மாஷா அல்லாஹ். சிறந்த ஒரு முன்னோடியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம். அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கொண்டாடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கொண்டாடுறீங்கல்ல, அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார், அவர் இணை வைக்காதவராக இருந்தார், அதை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து 98வது பக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பெண்களுடைய சட்டத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம சூரா நிசால தான் இருக்கும், அத்தியாயத்துக்கு பேரே பெண்கள் தான். ஆங்காங்கே பெண்களை பற்றியான நல்ல செய்திகள், அவர்களுக்கான சட்டங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, ஒரு பெண்ணால் தன் கணவனோடு சரியான முறையில் வாழ முடியாது, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது என்று ஒரு பெண் நினைத்தால், அல்லது இருவருக்கு மத்தியில் ஒரு முடிவுக்கு வந்தால், அவர்கள் பிரிவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் சமரசம் செய்து கொண்டு சேர்ந்து வாழ்வது சிறந்தது. வஸ்ஸுல்ஹ் கைர். ஆனால் அவர்கள் சமரசம் செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இணைந்து வாழ்வதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதுதான் நன்மையானது. ஆனால் பிரிவதுதான் சரி என்று சொன்னால் அவர்கள் பிரிந்து கொள்வதிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்படி பிரியும் பொழுது யாருக்கு எதை ஒப்படைக்க வேண்டும் அதை கஞ்சத்தனம் செய்யாமல் கண்ணியமான முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒப்படைத்து விடுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்த ஆண்கள் அவர்கள் என்னதான் நீதமாக இருக்கணும், எல்லாரோடும் சமமாக அன்பாக இருக்கணும்னு அவங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் எதிர்பார்த்தாலும் முடியாது. கண்டிப்பாக அவங்க ஒரு பக்கம் சாய தான் செய்வாங்க. இது நியதி.
இது இறைவன் நியதி, இது இயற்கை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். வலா தஸ்ததிஉ அன் தஅதிலு பைன நிஸா வலவ் ஹரஸ்தும். நீங்கள் எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் நீங்கள் நீதமாக இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் நிச்சயமாக சாஞ்சிருவீங்க. அப்படி ஒரு பக்கம் நீங்கள் சாஞ்சி ஒரு பெண்ணுக்கு மட்டும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து மற்றொரு பெண்ணை இரண்டு மனைவி இருக்கும்போது அல்லது 2க்கு மேற்பட்ட மனைவி இருக்கும்போது மற்றவர்கள் நீங்கள் டீலில் விட்டுறது இருக்குதே, அது மிக மோசமானது. அதற்கு நீங்கள் ஒரு பெண்ணோடு நீங்கள் ஒழுக்கமாக வாழ்வது, நீதமாக வாழ்வது சிறந்தது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வர்றான் திரும்பவும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அந்த 98வது பக்கத்தினுடைய அடுத்த வரிகளை நாம் கடந்து செல்லும் பொழுது அதனுடைய இறுதியில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் வாழுங்கள். குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முனாஃபிக்குகளை பற்றியும் சொல்கிறான், போரை பற்றி நிறைய சொல்லிட்டு வந்தான்ல. அல்லாஹ்வோட சட்டத்தை எடுத்து செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இங்கே அல்லாஹ் தஆலா ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பேசுகிறான். யஷா யுذஹிபுக்கும் அய்யுஹன்னாஸ் வயத்தி பிஆஹரின். அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்பீர்களா ஏற்க மாட்டீர்களா? அல்லாஹ் நாடினால் உங்களை எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு உங்களை எல்லாம் அழித்து விட்டு வேறொரு புது சமூகத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான். நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி திருந்தி அல்லாஹ்வுடைய சட்டங்களை எடுத்து நடந்து வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து 99வது பக்கம். இந்த 99வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நீதத்தோடு இருக்க சொல்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். நீங்கள் நீதத்தை கடைபிடிங்கள், நியாயத்தை எப்போவுமே கடைபிடிங்க. ஒரு இடத்தில் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது உங்களுக்கு எதிரானதாகவோ உங்கள் தாய் தந்தை உங்கள் உறவினர்களுக்கு எதிரானதாக இருந்தால் நீங்கள் அதுக்கு நீங்கள் நியாயமாக தான் தீர்ப்பளிக்கணும், உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கக்கூடாது. இது ஒரு மூமினுக்கு நியாயம்தான் எப்பொழுதும் முக்கியம். அதில் அவர் என்றைக்குமே இதாகக்கூடாது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடோ தந்தை குடும்பம் என்ற ஒரு வேறுபாடோ அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. நியாயத்தை தான் சொல்லணும், நியாயமாக தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு இது ஒரு கட்டளையாக சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனம் 136. இதில் ஒரு அழகான ஒரு ஸ்டைல் எல்லாம் இது ஆரம்பிப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ. ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களாக இருந்த போதிலும் ஈமானியர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து நீங்கள் இன்னும் நல்ல விதத்தில் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் சரியான முறையில் எடுத்து நிலைநாட்டுங்கள், சட்டத்திட்டங்களை கடைபிடிங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய வானவர்களையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொள்ளாமல் புறக்கணித்தார்களோ நிராகரித்தார்களோ ஒரு மிகப்பெரிய வழிகேட்டில் அவர்கள் சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக இந்த 99 இறுதியில் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். இந்த முனாஃபிகீன்கள், இறை நிராகரிப்பாளர்கள் சிலர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு பரிகாசம் செய்வார்கள், ஏளனம் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் எடுத்து கேலி கிண்டல் செய்வாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் நீங்கள் உட்காராதீங்க. ஃபலா தகூது மஹும். அவங்க நண்பர்களாக உங்களுக்கு தெரிந்தவர்களாக அவங்க இருக்கலாம். எப்போ அது ஒரு முஸ்லீமாகவே இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை எடுத்து விளையாட்டாக கேலி கிண்டலாக செய்தால் அதை தடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த இடத்தில் நாம் அமரக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபலா தகூது மஹும் ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரி இன்னக்கும் இத மிஸ்லுஹும். நீங்கள் அவங்களோட போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் மௌனமாக இருந்தாலும் நீங்கள் அவங்களே போன்று ஆகிவிட்டீர்கள். அதை நீங்கள் ஏற்றவர்களாக சம்மதித்தவர்களாக ஆமோதித்தவர்களாக ஆயிடுவீங்க. அதனால் தடுக்க முடிஞ்ச தடுங்க, இல்லாட்டியா அதை தவிர்த்து அந்த இடத்த நீங்கள் காலி செய்யணுமே தவிர என்னமோ பேசுகிறோம் நம்மளா பேசணும்னு சொல்லி உட்காந்துட்டு கூடாது. இது நிறைய இடத்துல பொருந்தும். புறம் பேசுறது, நான் இதை தாண்டியுமே சொல்கிறேனே, புறம் பேசக்கூடிய, அபாண்டாமல் பேசக்கூடிய, தவறான விஷயங்களை பேசக்கூடிய இடத்துல நம்ம போவோம். நம்ம அதை பேச மாட்டோம், நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் சும்மா வாய் பொத்திட்டு இருக்கிறது, கேட்டுட்டு இருக்கிறது, நம்ம மனசுக்குள்ள என்ன நம்ம தான் பேசலையேன்னு. இது தப்பு. அல்லாஹ் தஆலா சொல்ல, நீ அவங்கள சார்ந்தவன் தான்ங்கிறான்ல. நீ திட்டலை, தடுக்கலை, தவிர்க்கலை அப்படின்னு சொன்னால் நீ அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்ற. இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு எச்சரிக்கை. அடுத்ததாக மாஷா அல்லாஹ் 100வது பக்கம் 5வது ஜுஸு இதோடு நிறைவடைகிறது. இதில் அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்கள் பற்றி தான் முழுக்க பேசுகிற. அந்த முனாஃபிகீன்கள் எவ்வளோ மோசமானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மூமின்களை பார்த்து சொல்கிறாங்க, போருக்கு போய் மூமின்களுக்கு வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாங்களும் உங்களோட தான் இருந்தோம் அப்படின்னு பொய்யா சொல்லிக்கிறாங்க. காஃபிர்களுக்கு வெற்றி கிடைச்ச சொல்லுவாங்களாம், நாங்கள் முஸ்லீம்களோடு சேர்ந்து போர் செய்யலையே, உங்களுக்கு எதிராக நாங்கள் வரலையேன்னு சொல்லி அவங்களோடையும் அவர்கள் கரம் கோத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா மறுமையில் தீர்ப்பளிப்பான். அவங்க யாருங்கிற முகத்திரை கிழிச்சு அவங்க முனாஃபிகீன்கள் என்று அவங்க முஸ்லீம்கள் அறியப்பட்டாங்க, முஸ்லீம்களாக அவங்க சிலரால் நம்பப்பட்டாங்க. மறுமையில் அவங்க முகத்திரை கிழிக்கப்படும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க, தாங்களே தான் அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவங்களோட தொழுகையை பற்றி சொல்கிறான். சுபுக்கும் இஷாக்கும் அவங்க வரமாட்டாங்க இரவு நேர தொழுகைனால, ஆனால் பகல் நேரத்தில் தொழுகைக்கு வருவாங்க வெளிச்சனால. ஆனாலும் தொழுகையில் பயபக்தியோடு நிற்பாங்களா? அல்லா யகூமூன் அவர் அல்லாஹ் தஆலா சொல்ல, இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகைக்காக வந்து நின்றா சோம்பேறியாக நிற்பாங்க,
பொடுபோக்காக நிற்பாங்க, ஏனோதானமாக நிற்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பல முஸ்லீம்களுடைய நிலை இப்படிதான் இருக்கு. அல்லா தஆலா இது முனாஃபிக்கீன்களுடைய நிலையை அல்லா தஆலா சொல்லி காட்டுறான். இதிலும் இல்லாதவர்கள் அதிலும் இல்லாதவர்கள், முதபிதபீன பைன ذلك லா இலாஹ உலாஇ வலா இலாஹ உலா. இவர்கள் முஸ்லீம்களிலும் முழுமையாக சேரவில்லை, காஃபிர்களிலும் முழுமையாக சேர இரண்டாம் கட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் காஃபிர்கள் வெளிவேடம் விட்டுக்கொண்டு இருவேடம் விட்டுக்கொண்டு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதனுடைய தண்டனை என்ன தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன லஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நாளை மறுமையிலே நரகத்தின் அடிபாகத்தில் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடிபாகத்தின் முனாஃபிகீன்கள் இருப்பாங்க. முஸ்லிம்கள் என்று போய் சொல்லிக்கொண்டு காஃபிர்களுக்கு கரம் கொடுத்து இப்படிப்பட்ட நயவஞ்சக செயலை செய்யக்கூடிய துரோகிகள் நரகத்தினுடைய அடிபாகத்தில் எரிபொருளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இதோட 100வது பக்கம் நிறைவடைகிறது.